அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை நேசிக்கக்கூடிய அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதற்கண் என் வணக்கம். நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. ஆனால் இன்றைய முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு அது பற்றி சற்று தெரிவது போர் அடிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதை பற்றி முதலில் ஒரு சிறிய துவக்கத்தை சொல்லியிருக்கிறேன். 1972ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட கழகம் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே மக்களுக்கு தெரிந்த ஒன்று. ஆனால் இது தலைவனுக்கான இயக்கம் கிடையாது. புரட்சி தலைவருக்காக அவரது தொண்டர்களில் ஒருவனான அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்ட, அரசியல் உருவாக்கப்பட்ட, தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கழகமே நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கட்சியின் மீது பற்று கொண்ட பலருக்கும் அது தெரிந்த ஒன்று. அதுபோல தலைவருக்காக தொண்டன் களமாடக்கூடிய ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். அதன் நீட்சியாகத்தான் நமது புரட்சி தலைவி அவர்கள் இந்தியாவிலேயே பலம் பொருந்திய 3வது பெரிய கட்சியாக நமது கழகத்தை அவர் வழிநடத்தி மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான சாதனைக்கும் சொந்தக்காரியாக இருந்த புரட்சி தலைவி அவர்கள் வார்த்தெடுத்த, கட்டி காத்த இயக்கம் இன்று ஒரு சாமானிய ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து படிப்படியாக அரசியல் பட்டறிவு பெற்று பொதுச் செயலாளர், பிறகு முதலமைச்சர், பின்பு 5 ஆண்டுகள் சிறந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து செயலாற்றிய நமது கழகத்தை காத்து வருகின்ற ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி இன்று எண்ணற்ற அவதூறுகள், அவரால் பயனடைந்தோர், பலனடைந்தோர் அனைவரும் அதன் மூலம் பெற்ற வருமானத்தை பெருக்கிக் கொண்டு இன்று அவரை நிராதரவாக நிறுத்திவிட்டு செல்கிறார்கள் என்பதே வேதனையின் உச்சம். இதனை பார்த்து கொண்டிருப்பதற்கு மற்ற கொள்கை சித்தாந்தம் அடிப்படையில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல நாங்கள். தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி என்று புரட்சி தலைவருக்காகவும் புரட்சி தலைவிக்காகவும் அந்த காலங்களிலேயே பலர் தங்களது சொத்துக்களையும் பணம், பொருள் போன்றவைகளை இழந்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்த வரலாறு 1000 இந்த கழகத்திற்கு உண்டு. ஏன் சமீபத்தில் வர்த்தக நிர்வாகியான ஒரு பூக்கடை மகேந்திரன் என்பவன் ஆருயிர் தொண்டன் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை நீடிக்க வேண்டும், அவரது ஆணைக்கிணங்க உறுப்பினர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரையும் இந்த 2026ஆம் ஆண்டு நீத்த பெருமை மிக்க கழகம் நமது கழகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது திண்ட சோத்துக்கு விசுவாசம் இல்லாமல் சென்ற இந்த 6 எம்எல்ஏக்கள் மேலும் எத்தனையோ பேர் செல்ல காத்திருக்கிறார்கள். கூட்டாக தலைமைக்கு எதிராக கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், துணை பொதுச் செயலாளர் உங்களுக்கு வேண்டாமாம், மாவட்ட கழக செயலாளர் அது பெரிய குறுநில மன்னர் போன்ற பொறுப்பாம் என்று மீடியாக்களில் பலவிதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நிர்வாக பொறுப்பில் இருந்து அதனது சுகங்களையும் அதிகார போகங்களையும் சுகபோகங்களையும் பெற்ற நிர்வாகிகளுடைய தலையெழுத்து. எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் புரட்சி தலைவர் அவர்கள் மக்களுக்கு செய்த பெரும் பங்கினையும் மகத்தான மக்களாட்சி செய்த மாபெரும் போற்றுதலுக்குரிய நம் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆற்றல் மிகுந்த ஆளுமை திறனை கண்டு எண்ணற்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாக பொறுப்பே இல்லாமல் இன்றும் நமது கழகத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை இன்று பிரிந்து சென்று மாற்று கழகத்தில் இணைந்த இந்த எச்சக்கலை நிர்வாகிகள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது கழக பொதுச் செயலாளர் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவதே என்னை போன்ற கழக தொண்டனின் முதல் தலையாய கடமை என்பதை முதலில் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நொடி பொழுதில் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். நாங்கள்
கட்சி நடத்த சந்தா மாதம் சந்தா கொடுத்தாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை கரைய விட மாட்டோம். அதனை கலங்கவும் விட மாட்டோம். தலைமையை ஆதரிப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிப்போம். புரட்சி தலைவர் கண்ட இயக்கமான இந்த பேரியக்கத்தை கட்டி காப்பதை பெருமை என்ற ஒரு மாண்பினை காத்து இன்று இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களே நிரந்தர பொதுச் செயலாளர். அடுத்த தலைமுறை வரும் வரை அவர் காட்டும் வழியில் நாங்கள் செல்வோம் என்று உறுதியளித்து கொள்கிறோம். இது போன்று ஒரு 2500 செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மொத்தமாக கிளம்பி விடுங்கள். SP வேலுமணி, CV சண்முகம் 25 நபர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்தீர்களே, நீங்கள் மொத்தமாகவே சென்று விடுங்கள். எங்கள் ஐயா கொடுத்த புகார் கடிதத்தை நீங்கள் நயவஞ்சகமாக அவரிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அந்த புகார் கடிதத்தை திரும்ப பெற வைத்தீர்கள். ஆனால் எங்கள் MP சட்ட வல்லுநர் IS இன்பதுரை அவர்கள், கொரோடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பதிந்துள்ள வழக்கிற்கு நீங்கள் நீதிமன்றத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். சபாநாயகர் அவர்களை ஆளுநர் கூப்பிட்டு விசாரித்து விட்டார். இது குதிரை பேரம். குதிரை பேரத்திற்கு மேலாக ஒரு கட்சியினை 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சியினை கபலீகரம் செய்யும் போக்கில் ஸ்ட்ராட்டஜி என்ற பெயரில் ஆதவ் அர்ஜுனா நிழல் முதல்வராக செயல்பட்டு வரும் ஆதரவு அர்ஜுனா இன்று நடந்த இணைப்பு விழாவில் முதற்கொண்டு பேசுகிறார். ஏமாளியான தொண்டன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்களை நாம் வாரி வலித்து கல்லாப்பட்டி கூட்டணியையும் நம் பக்கம் சேர்த்து விட்டோம். திராவிட துஷ்ட சக்தியை எதிர்ப்பது போல் எதிர்த்து திருத்தப்பட்ட காவிரி தீர்மானத்தை டெல்லிக்கு அனுப்பி வைத்து விட்டோம். காவிரி விஷயத்திற்காக பேசுவதற்கு டெல்லி பிரதிநிதியாக கன்னடத்தைச் சேர்ந்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் ஜனநாயகன் ப்ரொடியூசரையும் நாங்க டெல்லி பிரதிநிதியாக்கிட்டோம். இன்னும் என்னென்னதான் நீங்க ஏமாத்துவீங்க? மக்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டனும் உங்க ஆட்சியின் அவலத்தை எடுத்து உரைத்து கொண்டே இருப்பான். உங்களுக்கு வாக்களித்த மக்கள் விரைவில் வீதிக்கு வந்து ஓட்டை முன்பு வந்தே விவசாயிகள் உங்களுக்காக ஏன் டெல்டாவை திறந்து விடவில்லை, டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிறது, ஏன் மேட்டூர் அணையை திறந்து விடவில்லை என்று போராடினார்கள். அந்த செய்தி எல்லாம் ஊடகங்களில் வரவில்லை. ஆனால் நாங்கள் நம்பியிருப்பது எங்களுக்கு வாக்களித்த 1,05,00,000 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த 1,34,00,000 நபர்கள் உள்ளனர். அனைவரது கையிலும் நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வைத்திருப்பது போல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் அனைவரிடமும் ஸ்மார்ட் போன் இருக்கிறது. எங்களுக்கு இது போன்ற ரீல்ஸ் மோகம் கிடையாது. ஆனால் எங்கள் தலைவர், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, எங்கள் கழகம், எங்கள் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு ஏதேனும் அவப்பேறு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவர் ஆளும் கட்சி மந்திரி ஆதவ் அர்ஜுனாவாக இருந்தால் என்ன, ஆசை நாயகன் கவர்ச்சி கண்ணன் முதலமைச்சர் விஜயாக இருந்தால் என்ன, மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் மீடியா முன்பு சொல்லி மக்கள் அனைவரதின் உள்ளங்கைக்கு கொண்டு சேர்க்கும் பணியானது எங்கள் கழக பொதுச் செயலாளரால் ஐடி விங் ஒவ்வொருவனும், ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் தனித்தனியாக ஐடி விங் பேச்சு உருவாக்கி இந்த தாவேக ஆட்சியின் தற்குறியாட்டத்தை மாண்புமிகு நீதியரசர்கள் மற்றும் கவர்னர் பார்வை வரை கொண்டு செல்வோம். இல்லையேல் சார்பு அணிகள் மற்றும் நிர்வாகிகள் கட்டளைக்கிணங்க போராட்டம், மக்கள் போராட்டம் நடத்துவோம். நீங்கள் வாக்குறுதி கொடுத்தது இன்னும் நிறைவேற்றவில்லை. அதை விட்டு 54 ஆண்டுகால பொன்விழா கண்ட 32 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆட்சி செய்து எண்ணற்ற பல மக்கள் நலத்திட்டங்களை காலணி முதல் கால் செருப்பு முதல் மடிக்கணினி வரை மாணவர்களுக்கு கொடுத்த அழகு பார்த்த இயக்கம். அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கபலீகரம் செய்வதை அனுமதிக்க மாட்டோம். முதலமைச்சர் விஜய் அவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இத்தோடு நிறுத்தி கொண்டு மக்கள் நல பணி திட்டங்களில் கவனத்தை செலுத்துங்கள். முன்பு வந்து தோன்றுங்கள். சும்மா இடைத்தேர்தல் நடத்தி உங்களுக்கு வாக்கு செலுத்துவதே மக்களுக்கு வேலை கிடையாது. டெல்டா பகுதிகள் காய்ந்து கொண்டிருக்கிறது. காவிரியில் நீரை பெற்று நமக்கு இந்த மாதத்திற்கு உண்டான டிஎம்சி தண்ணீரை திறந்து குறுவை சாகுபடி செய்ய மேட்டூர் அணையில் நீர் திறந்து விட வக்கற்ற முதல்வரே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? மாற்று கட்சி, அதாவது எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி விலக சொல்லி அவர்களை உங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்வதற்கு ஊராம்ட்டு நெய்யே உன் பொண்டாட்டி கையேன்னு சொல்லி உன் வீட்டுல ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க முதலமைச்சர் அவர்களே.